நகையை அடமானம் வைக்கும். இப்போ நீங்களாக இருந்தாலும் சரி, நானாக இருந்தாலும் யாராவது நகையை அடமானம் வைக்கும். அந்த ரசீதை எங்கே கொண்டு போய் வைப்போம்? பீரோவில் தான். பீரோ எங்கே இருக்கும்? ஒவ்வொரு வீட்டோட மூலையிலையும் கன்னி மூலையில் போய் உட்காந்துருக்கும். எல்லாருமே கன்னி மூலையில் தான். பீரோ இல்லாத வீடு 70% கிடையாது. கன்னி மூலையில் தான் பீரோ இருக்குது. அந்த நகையை சீட்டை போய் அங்கிட்ட போய் வச்சுட்டா அது எப்படின்னா அப்படியே தங்கிடும். அந்த இடத்துல அவங்க இடத்துல அங்கேயே இருக்கும். நம்ம என்ன பண்ணோம், பீரோலேருந்து பணத்தை மட்டும் எடுத்துகிட்டு போய் கட்டிக்கிட்டு இருக்கோம். அதை என்ன பண்ணணும்னா, நீங்கள் இதை வந்து நம்பிக்கையோடு பண்ணுறவங்களுக்கு கண்டிப்பாக மாற்றம் உண்டு. நகை சீட்டை அடமானம் வச்ச நகை சீட்டு அது எத்தனை சீட்டாக இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் வாயு மூலையில் போய் வைக்கணும். வாயு மூலையில் உங்களுக்கு ஒரு சின்ன பாக்ஸ் மாதிரி ரெடி பண்ணிட்டாலும் சரி, இல்லை பீரோவில் வச்சாலும் சரி, சின்னதாக வச்சு ரொம்ப வெயிட் இல்லாதது ஒரு சின்ன பாக்ஸ் வச்சு அதில் வந்து நீங்கள் கடன் சீட்டை வச்சிங்கன்னா கட்டாயமாக 1 வருடத்துக்குள் உங்களுக்கு திருப்பதுக்கான வாய்ப்பே அந்த வாஸ்தே நிர்ணயம் பண்ணும். உங்களுடைய வீடு வந்து வாடகை வீடாக இருந்தாலும் சரி, சொந்த வீடாக இருந்தாலும் சரி, வாஸ்து ரீதியாக பர்ஃபெக்டாக இருந்து வாயு மூலை சிறப்பாக இருந்தால், நீ அதாவது எவ்வளோ அமௌண்ட்டில் நகை வச்சாலும் சரி, அது லட்சத்தில் வச்சாலும் சரி, கோடியில் வச்சாலும் சரி, மீண்டும் நகையை திருப்பி தன்னோட வீட்டுக்குள்ளே கன்னி மூலையில் வைக்கக்கூடிய அளவுக்கு பாக்கியம் கிரகங்கள் கொடுத்துரும்.